Hi everybody, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for Thai Kizavi. Let's watch it. You mean Lauchina? South Panchon. Huh? Sir? புரியல அப்படியே எதுக்கு அவங்க இங்கிலீஷ்ல பேசுன கருப்பா எவனாவது கையை கட்டி நின்று சாருண்டா போதுமே உங்க ஆங்கில தன்மை பூரா இறக்கி வச்சிருவீங்க எதிரில் இருக்கிறவங்க நீ பேசுறது புரியுதா புரியலான்னு தெரியாம உனக்கு தெரிஞ்ச மொழியில பேசிட்டு இருக்க என்ன திறமையா மனமொழியா எங்க உன் இங்கிலீஷ் என்கிட்ட பேசு நான் நல்லா இங்கிலீஷ் பேசுன உனக்கு புரியுமாயா அட்டண்டன்ஸ் கிட்ட எரிஞ்சு விடாம சிரிச்சு பேசணும்னு தான் சொன்னேன் உங்க அம்மா செத்து போயிடணும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல சொன்னேன் சரி நீங்க ஏன் அந்த பேஷண்ட் அட்டென்ட் பண்ணல இல்ல சார் அம்மா ஒன்று சொன்னோம்னா ஒரு பதில் சொல்றாங்க சார் ஓ ஒரு 50 பேஷண்ட் அந்த அட்டெண்டன்ஸ் உள்ள வர சொல்லுங்க உட்காருங்க சார் சும்மா உட்காருங்க இங்க பாருங்க பவுன் டைமுக்கு வந்து ரைட் சைட் பிரெயின்ல இருந்து வர நர்வ்ல கழுத்துக்கு பின்னால ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு ரத்த ஓட்டமும் தடப்பட்டிருக்கு ரொம்ப வருஷம் தலையில அதிக சும சுமந்தா இது ஆகும் அதனால அவங்க பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல அந்த பிளாக்க டேப்லெட் அண்ட் மெடிசன்ஸ்ல கியூர் பண்ண முடியுமாங்கிறது ஒரு முயற்சி தான் நம்ம ஒர்க்கை ஒழுங்கா செஞ்சாலும் அவங்க உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கணும் இது புரிஞ்சுக்கிறாம நீங்க இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இதுதான் பேஷண்டோட கண்டிஷன் நீங்க ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா பாருங்க இல்ல அப்படின்னா எப்ப வேணாலும் டிஸ்கஸ் பண்ணி கூட்டு போங்க உங்க சந்தேகத்தை நீங்க தாராளமா சட்டத்துல உரிமை இருக்கு இல்ல டாக்டரே எங்க ஆத்தால குழைக்க வைக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு புரியுது உங்ககிட்ட இருக்கிற வசதியான மருந்து மாத்திரைகளை வச்சு ஊசிய போட்டு விடாம ஊசியெல்லாம் போட்டு நான் சொல்றது என்னன்னா நீங்க நல்ல தெளிவா கேட்டுக்கங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் எங்க ஆத்தால பேச வைக்க முடியுமா அரே டாக்டர் இப்படி அதான சொன்னாரு எங்க அத்தா போடிக்கிட்ட போட்டா இதுல ஏதாவது இடம் தெரிய வைக்கிறதா गए पूरे पैसे खराब इनके भी अरे रे முக்கியமான வேலை இருக்கா அப்ப போய் உங்க வேலையை பாருங்க எங்களுக்கு தெரியும் oh
பார்த்துட்டு இருக்கீங்க? हाँ ஏதாவது செய்யுங்க. ओ ये बंद कर रहा है नो 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 शी कैन but these guys are not at all doctor क्या है यार ये ऐसे गलत है. yeah oh god This is wrong. என்ன சார் ஆச்சு? மேடம் கேஸ் டிக்ளேர். but this is totally wrong ये क्या है लेकिन? आयुब लेकिन इसका शायद रियलाइज होगा. நல்ல நேரத்துல முடிஞ்சிச்சு. अरे ஹீரோ எந்திரிங்க சார். வெளியில போங்க ये சார். क्या सीन है अभी? வாழ்க்கையில முதல் தடவை உசுர் போட்ட பாக்குறீங்களோ அவங்க உடம்பு தான் அசையில்லாம இருக்குமே தவிர தான் பிள்ளைங்க தங்களை கொல்ல சொல்றதுல இருந்து நான் அவங்க மூச்சை நிறுத்துற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சார். ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு மேல செலவு பண்ண முடியாதுன்னு கூட இருந்து பாத்துருவோம் சொல்லிட்டா அவங்களுக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட் இருக்கிற ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வாழ்ந்த வீட்டுல உசுர் போகணும்னு சொல்லி வீட்டு வாசல்ல வச்சு இதை கட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க கஷ்டத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவெல்லாம் வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிடும்னு சொல்லி நடு ரோட்ல வச்சு கட் பண்ண சொல்றான். ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்த ஒரு உசுரை நடு ரோட்ல வச்சு நாய் மாதிரி கொண்டு விட்டு अरे रे 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 நல்ல நேரத்துல எந்த பெத்தவங்களும் காசு இல்லைன்னு சொல்லி தான் புள்ளைய கொல்ல சொல்றதே இல்ல சார். Yeah. ஆனா இங்க எத்தனை பிள்ளைங்க தான் பெத்தவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லாம இருக்காங்க ஆ? சொல்லுங்க. ஆனா அந்த பாவம்லாம் பேர பேத்தின்னு அவங்க வம்சத்தல்ல விழுந்து எந்த பாவமே செய்யாத அந்த குழந்தைங்க தான் சார் அதெல்லாம் அனுபவிக்க போறாங்க. I hope अभी इसको समझे एटलीस्ट. போற வழியில யாராவது ஒருத்தர் குலைச்சிக்க மாட்டாங்களான்னு ஒரு சின்ன ஆசை. அதனாலதான் எப்பவுமே பச்சை போட்டால இப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வேணும்னே லேட்டாங்க. oh she can There's a moment. there is a moment டாக்டர் வைட்டல் ஸ்டேபிள் ஆகுது சார். அவங்க தாய் oh she can awake She's awake. எனக்கு தெரியுதா? 56 மினிட்ஸா பவுடத்தாயோட உடல்நிலையில பல்ஸ் ஹார்ட் பீட்ல கான்ஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல சைன் தான். ஓகேங்களா? பார்ப்போம். சரியா சார்? இதுக்கு இவ்வளவு சத்து இல்லை சார். நான் உங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துருக்கோம். இப்போ வீட்டுக்கு கூட்டு போறோம்னு என்ன அர்த்தம்? அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னப்போ நீங்க என்னங்க பண்ணீங்க? எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டீங்க? இப்ப நான் உங்க கூட சண்டை போடவா? ஃபோன் பண்ணி தொலைங்க. புரியல தெரிஞ்சாங்க சார். எதுக்கு கேட்டா एटलीस्ट इसको तो रियलाइज हो गया. अच्छा இந்த 2 மணி நேரத்துக்கு பாடி ஃபங்க்ஷன் இதே மாதிரி நார்மலா இருந்துட்டா நாளைக்கு காலைல ஒரு சர்ஜரி பண்ணி அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ண ஒரு ட்ரை பண்ணலாம். போன உசுறு திரும்பி வந்துட்டு இருக்கு. கோடியில ஒரு ஆளுக்கு தான் இது நடக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வர துடிச்சுக்கிட்டு இருக்கு. காலையில சொன்ன சிச்சுவேஷன் இப்போ இல்ல. என் கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. டாக்டர் அப்பவே சொன்னாரு, எங்களால
முடியல சார். நாங்க எங்க ஆத்தால வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். நீங்க சொல்ற மாதிரிலாம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. நான் 2 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வச்சு தான் அனுப்புவேன். உன்னால முடிஞ்சதை நீ செய். நீ பணம் கட்டாம போ. சிஸ்டர், வென்டிலேஷனை கண்டினியூ பண்ணுங்க. Okay, चलो सही है. டேய், இவர் என்னடா டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறது? வா, நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். இவர் வா சொல்லி ஏசி अरे no 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 no. சிஸ்டர் குழந்தைக்கு வென்டிலேஷன் கண்டினியூ பண்ண சொன்னா ஓகே சார் ஒரு ஆபரேஷன் சொன்னார்ல, ஆமா, அதுக்கு எப்படி சார் செலவாகும்? ஒரு 3.5 இருந்து 4 லட்சம் ஆகும். 4 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு 40 லட்ச ரூபா சொத்த முடிக்கணுன்ற பத்திரம் முடிக்கிற அன்னைக்கு ஃபுல் ரூபாய் ரெடி கேஷா கட்டணுமாப்பா. கேஸ் ரெடி இல்ல? என்ன பெண்ணு பையனு கிளவி என்ன சொல்றா? கிளவியை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. நாயா ஆறு கிட்ட டிஸ்சார்ஜ் பண்றாங்க. ஆறு கேட்கறோம்ல, அவங்களே பாவம் கடனை உடனே வாங்கி எல்லா காசு செலவு விட்டாங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்க? சரி போல இருக்கு. பெத்த தாய் அவங்களே பார்த்து சொல்றான். பெண்ணே இல்ல. ஆனா பொங்காரு அது தங்கம் இல்ல, புதையனா. எது உதயலா? ஏய், ஏன் தங்கம்டா அது? 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு எவகையில கிடைக்கும் போது தெரியல. அவன் என்ன கொடுத்து வச்சுங்க. என்ன கிளவிய கொஞ்சம் காசு தான் காப்பாத்தி போறாங்க. ஊமியா ஊரை பாதுகாப்பா ஆகிக்கலாம். அங்க இந்திய மாதிரி கேட்டுருக்கா. हाँ सही है, पैसे का बंदोबस्त हो गया. ஏன் பாக்கப்பா? ஏய், மனசெல்லாம் மனசுல வச்சுக்காத. அதை மட்டும் பாருங்க. என்ன இடம் வாங்குறதுக்காக முன்னாடி நிறைய அடைவு வச்சு வட்டி விட்ட காசு இதுல 4 லட்சம் ரூபா இருக்கு. சரி, வியாதி கிளவியை காப்பாத்திடணும். நான் எங்க டாக்டர் சரி, சரியா? நான் கொடுத்ததா கொடுக்காத, நீயா கொடுத்ததா கொடு. நீ சொல்லிட்டு சரியா? ஓடுக்க நான் கொடுத்து ஏமாத்தானே. ஓ, ஜூட் அப்படி ஏமாத்தேன். ஆயிடுச்சுமா ஜூட்டா ஜூட் அப்படி போதா? எத்தனை போது சாப்பிட்ட? 5. सही किया. हाँ. ஒரு 6 போர் கொடு. 2,40,000. தெரிந்த செலவு எப்படி ஒத்துருக்கு பாரு. என்ன வழி தொலைய இதுக்கு மேல நம்மளால முடியாதப்பா. மிச்சத்தை கட்டி கிளவியை வீட்டுக்கு கொடுப்பேன். அப்படியா? இப்படி செஞ்சுட்டோம். இந்த ஆபரேஷனையும் பண்ணி பார்த்துட்டா நல்லதுன்னு தோணுனே. ஏற்கனவே தலைக்கு மேல 10 லட்சம் ரூபாய் கடனா இருக்குடா. பழைய வடிக்கு லட்ச ரூபாய் எங்கடா போடுது? பேசாம பௌத்துக்குள்ள கையை விட்டு கொடை கொஞ்ச நேரம் புடி எடுங்க. அதான் தலைக்கு 30 லட்சம் வருதுல்ல. ஒரு 3 லட்சம் கடன் ஆனாத்தான் எப்படி பார்த்தாலும் நமக்கு வர லாபத்தை தான். That's true. இப்படியே விட்டோம்னா முதல்ல கட்டப்பட கொடுங்க. காப்பாற்ற தெரிஞ்சுதான் 2வது பாட்டு கட்டப்பட்டுருக்கலாம்ல. பாடத்தை கட்டி இப்படி பேசுற பேச்சு. நாளைக்கு நமக்கு இப்படி நடந்து நம்ம பிள்ளைய நம்ம காப்பாற்ற வாய்ப்பு இருக்கு. हाँ காசு கட்சித்தனம் பண்ணிட்டு நம்ம காப்பாற்ற டைம் நமக்கு எப்படி இருக்கு? गुड, समझा. எப்பா சாமி, நீங்க செலவே அடிக்க வேணாம். எட்டே விட்டு என்னத்தே பண்ணி கிளவிய நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க ஒதுக்கிது. ஆனா உண்மை, நாளைக்கு கிளவி எந்திரிச்சு வந்து நகையை பிடிக்கிறப்ப அதை செலவழிச்சு கேட்டதான் பக்கு. ஒத்த பவுன் கூட கொடுக்க விட மாட்டேன். 7.5 கூட்டிடுவேன். என்ன பேசுறான் பாத்தியா? என்ன ஒரு சேரத்தான செலவழிக்கணும்? நீ மட்டும் செலவழிச்சா என்ன அர்த்தம்? அப்ப கூட என்கிட்ட எது காசு? என் மகன் சுருதியாசன் கல்யாணத்துக்கு குசலம்பட்டி கொண்டவனத்தை என்கிட்ட நான் கிடைச்சிட்டு போட்டு வச்சிருக்கேன். ஆட்டோ ஊத்தி நீ கொடு. ஆட்டோ அதை விட்டுட்டு நடத்துறதா நிக்கிறோம். வர அடவுக்கு ஒரு 50 ரூபா தரேன். அப்படி சொல்லு. காவல் கேட்டதுக்கே வச்சு நீ 50,000, நீ 50,000, நான் 1 லட்சம், மொத்தம் 2 லட்சம். எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் தேவைப்படுது. ஆட்டோவுக்கு சொல்றேன். ஆர்த்தி கேக்குறது ஆம்பளைங்களா या आया ये लेके. ஏதுடா யோ, எனக்கு 10 பவுன் பங்கு இருக்குல்ல, நானே இதுக்கு சேரும்ல. நான் அந்த முறையில கல்யாணம் நடக்குது. அது இந்த கல்யாணத்துக்கு மொய்யா செஞ்சு இல்லாம நிம்மதியா இருக்க. என்னோட கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்? கூட்டுல சாப்பாடு திறக்காம 10 மாசம் கழிச்சு புள்ளியோட வெளியே வர போறேன்.
வெயிட் பண்ணி வீட்டுல மாட்டி வச்சேன். ஒப்படை இல்லாத வீடு யார்கிட்ட பத்திரிக்கையே வந்ததில்லை. எனக்கு நான் சாப்பிட்டு முடிய திருச்சி கொளாரடி அலைய பேர கேட்டேன். இங்க ராத்திரி எங்கேயாவது இந்த ஆளோட பேசிட்டேன். ஏய் இன்னும் வரலையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதை கொண்டாட்டிட்டு அதே மாதிரி எனக்கு என் முன்னாட்டிட்டு இருந்து போடுவாங்க. இதெல்லாம் தாண்டி மாப்பிள்ளைகளா பிள்ளைகள் நடுவில் போட்டு மாறி மாறி தட்டி விட்டுக்க, ஒருத்தர் பார்த்துக்க, அப்படியே கண்ணை சொந்து தூக்கிறேன். அதுக்கு நாளை ஒரு அகவாறு போட்டுக்கிறீங்க, என் நீங்க ஒரு கண்ணை மாட்டிக்கிறீங்க. குடும்பத்தில் இருக்கேன். சரி ஓகே, ஏன் மட்டும் அதை பேசிக்கவன் எது சொல்லுதியா வந்துச்சு நல்லா இருக்கும். So this scene was a mixed ये feeling. थोड़ा ये इमोशनल था पूरा सीन. अब तक कॉमेडी फन चालू था, पर दिस वाज इमोशनल. You know, I बच्चे को भी actually बच्चों को भी felt bad. फर्स्ट तो छोटे लड़के को like he realized after seeing someone else's mom dying, he realized then now all of them now this is his story. Of About course, the wife and everything. Yeah. like whenever you come home, like there should be someone at home to talk, right? You stay alone, like there's nothing in life if you stay alone. This was emotion. It's a very nice अच्छा लगा scene. But you know the best part was I love the third guy. उसको realize हुआ ना that The I smallest, actually the smallest, like the that youngest part. one, Yeah, youngest the brother. youngest one. Actually like that part because वो जब like वो एम्बुलेंस वाले ने बोला ना कि children will save money to kill their parents, but no parents will let their children die. that's That's true. a fact. That's actually fact, यार. वो लेकिन वो बहुत heavy एम्बुलेंस था. वाला सीन बहुत ऐसा था. ये पूरा बोला ना मिक्स्ड इमोशन वाला सीन था. Okay, हाँ. let's see. Let's wait for more, guys. Meanwhile, take care. Bye bye.